ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கலர் கோலமாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, நல்லா கலர்ஃபுல்லான கலர் கோலமாவை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாசலில் கோலம் போட்டால் வாசல் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். மார்கழி மாதத்தில் எல்லாருமே கலர் கோலமாவை போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசல் பார்க்குறதுக்கே. ஸோ அந்த கலர் கோலமாவை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது, நான் எப்படி பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மணல் தான் நமக்கு தேவைப்படும். மணலை தான் நம்ம கலர் கலக்க போகிறோம். இப்போ மணலை எடுத்து நல்லா சலிச்சுக்கணும், கட்டி இல்லாமல், ரொம்ப பெரிய பெரிய மணலாக இல்லாமல் ரொம்ப நைஸாக சாஃப்டாக வர்ற அளவுக்கு அந்த மணலை சலிச்சுக்கணும். 2-3 தடவை கூட வேணாலும் சலிச்சுக்கோங்க. நான் ஏன் மணல் எடுத்திருக்கேன்னா, மணலில் கலந்தால் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும், ப்ளஸ் கலரும் நமக்கு நல்லா கிடைக்கும். சில பேர் வந்து கோலமாவில் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் ரொம்ப டல்லாக, நல்ல டார்க்கான கலர் கூட ரொம்ப டல்லாக தெரியும். ஸோ அதனால் நான் மணல் சூஸ் பண்ணியிருக்கேன். மணலை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் என்ன ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோன்னா 1:3 ரேஷியோவில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பங்கு நம்ம கலர் கோலமாவை எடுத்தோன்னா அதில் 3 பங்கு நம்ம மணல் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு குவான்டிட்டி நல்லா கிடைக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி கலக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மணலை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் கலக்க போகிறோமோ அந்த கலரை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மணலும் கலரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் மேலே கொஞ்சம் கொஞ்சம் மணல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தான் இருக்கும். அது தெரியக்கூடாதுன்னா நம்ம இதில் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேப்பரில் வச்சு நல்லா கொட்டி ஒரு 1/2 hour காய வச்சுருங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டோம்னா அதில் மேலே மணல் இருக்கிற திட்டாக மணல் தெரியறது உங்களுக்கு தெரியாது. ஸோ கலரும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. நிறைய தண்ணி விட்டாக்க கலர் ரொம்ப டல்லான மாதிரி தெரியும். ஒரு மினிமம் ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டால் போதும் தண்ணி. அது போதும் நமக்கு. அது நல்லா கலர் கொடுக்கும். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா கலர் கோலமுமே இந்த கலர் யூஸ் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.